ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். வீட்டில் இட்லி மாவு இல்லை அப்படின்னாலே என்ன டிஃபன் செய்கிறதுன்றது நம்ம பெரிய ஒரு குழப்பமாக இருக்குங்க. அப்படி மிஞ்சி போனால் சப்பாத்தி செய்வோம், அப்படி இல்லைனா உப்புமா இல்லை பொங்கல். இப்போ இதெல்லாம் இல்லாமல் நம்ம இட்லி மாதிரியே செய்யக்கூடிய ஒரு டிஃபன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இட்லிக்கு ஈக்குவலாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க. இது குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது புளிக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. நம்ம மாவை அரைச்சிட்டு உடனேவே இந்த ரெசிபி செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாம்ன்றதை இப்போ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இதுக்கு மேட்சிங்கான ஒரு சட்னியும் நம்ம வச்சு இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ அவுல் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எல்லார் வீடுகள்லையுமே நம்ம எப்போவுமே அவுல்ன்றது வச்சுருப்போம். இதில் வச்சு தான் நீங்கள் நம்ம ரெசிபி செய்ய போகிறோங்க. இந்த அவுலை ஒரு கப்பு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தான், உடனே ஊறிடும் நம்மளுக்கு அவுல். இது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஊறிடுங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பச்சரிசி 2 கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அவுல் 1 கப்புனா அரிசி 2 கப்பு போட்டுக்குங்க. பச்சரிசி நம்மளுக்கு சீக்கிரமாக ஊறிடுங்க. ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் வச்சுருந்திங்கன்னா போதும். அரிசி சீக்கிரம் ஊறிடும். அது 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க பச்சரிசி. பச்சரிசியில் செஞ்சிங்கன்னா தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்குங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அரிசியும் நல்லா கழுவிட்டு மிக்சியில் சேர்த்துக்குங்க. நம்ம ஊற வச்ச இந்த அவுல் இருக்குது இல்லைங்களா, அதுவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது அப்படின்னா இட்லி நம்ம உடனே செய்கிறதுக்கு அந்த புளிப்பு தன்மையோடு சாப்பிட நல்லாயிருக்குங்க. புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்திங்க அப்படின்னா அது நம்ம அரைச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லாவே புளிப்பு வந்துடும். அதன் பிறகு தான் நீங்கள் இந்த ரெசிபி செய்ய முடியும். புளிச்ச தயிராக இருந்தது அப்படின்னா உடனே நம்ம ரெசிபி செஞ்சிடலாம். இப்போ மிக்சியில் சேர்த்து மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் இஞ்சி ஒரு துண்டு நல்லா திருவி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக கட் பண்ணி சின்ன ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருந்ததுனாக்கா நம்ம அரைக்கும் போது போட்ட உப்பே போதும் அப்படின்ற அளவுக்கு விட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் தனியாக எடுத்து வைங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா நைஸாக இருக்கணும். இல்லை அரைக்கும் போதே நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் போது நீங்கள் அதுக்கு பிறகு தண்ணி சேர்க்காமலே வச்சுருங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துட்டாலும் அந்த நம்ம வெந்து வரும்போது பிசு பிசு தன்மையாக இருக்குங்க. தண்ணி கரெக்டான அளவு வச்சு மாவை நல்லா கலந்து விடுங்க. நான் கலந்து விடும் போதே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குதுன்னு. அந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் தண்ணி வச்சு உள்ளே ஒரு ஸ்டாண்டு ஒன்று போட்டுடுங்க. இந்தமாரி பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் ஃபுல்லாக தடவிட்டு அதில் மாவை ஊற்றி நம்ம எடுத்து வானல் உள்ளே வச்சிடலாங்க. தண்ணி நல்லா ஹீட்டானதும் வச்சுடுங்க. மூடி போட்டுருங்க. காற்று வெளியே வராத அளவுக்கு மூடி போட்டுருங்க. இது இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த பிளேட்டை உங்களுக்கு எது சௌரியமோ நீங்கள் அதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டுங்க. இதுக்கு மேட்சிங்கான ஒரு சட்னி இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம். புதினா 2 கைப்பிடி அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. காரம் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்குங்க. நான் 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சமான அளவு, தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி ஒரு 2 இனுக்கு அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. தயிர் இதுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, லைட்டான ஒரு புளிப்பு இருக்கணுங்க. போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இதுக்கு தாளிப்புலாம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. தாளிக்காமலே நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஊற்றி வச்சு இந்த மாவு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது ஒயிட் டோக்லா அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த நம்ம ஊற்றி வச்சுருக்க இந்த மாவு நல்லா ஆறணும். ஆறினதுக்கு பிறகு நம்ம எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஊர் சைடில் மோர் களி நம்ம செய்திருக்கோம். அதே மெத்தடில் தாங்க இது. மோர் களினும் சொல்லலாம், இல்லை இட்லின்னு சொல்லலாம், இல்லை உடனடியான இட்லி அப்படின்னு சொல்லலாம். இதை கத்தியில் லைட்டாக ஆயில் தடவிட்டு அதன் பிறகு கட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட்டாக நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ஜீரக வாசனை, இஞ்சி வாசனையோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சின்னதாக ஒரு பீஸ் ஒன்று கட் பண்ணி போட்டுக்குங்க. அதிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மோர் இட்லியை அதில் சேர்த்துட்டு
லைட்டான உப்பு, லைட்டாக காரப்பொடி இது 2ம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. காரப்பொடின்றது தனி மிளகாய் தூள் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுதான். அதை போட்டு நல்லா கலந்து விடுங்க. அது சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதனால் நல்லா நம்மளுக்கு வாணல்லே பொரியுதுங்களா, அந்த காரத்தோடு சாப்பிடும்போது நீங்கள் சைடிஷே தேவையில்ல, உங்களுக்கு சட்னியே தேவையில்ல. நீங்கள் அப்படியே வச்சுருந்து சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்கு காலைல டிஃபனுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் கலந்து விட்டீங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக ட்ரையாக ஆகிடும். இப்போ மோர் இட்லி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா ட்ரையாக வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த புதினா சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒயிட்டாக சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லாயிருக்குங்க. சேம் நம்ம இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஜீரகம் அந்த இஞ்சி சேர்க்கறது பிடிக்கல அப்படின்னா, இப்போ அரைச்ச மாவை அப்படியே நம்ம தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சேம் இட்லியே தாங்க. நம்ம இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜீரகம் இந்த இஞ்சி இதெல்லாம் போடுறது கொஞ்சம் நம்மளுக்கு செரிமானம் சீக்கிரம் ஆகும் அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் நம்ம வந்து சேர்க்குறோம். ஏன்னா பச்சரிசியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து வாய்வு மாதிரி இருக்கும், பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இந்த ஜீரகம் இஞ்சிலாம் சேர்க்கும்போது உடம்புக்கு வந்து அது ரொம்ப ஹெல்த்து, அதனால் நம்ம சேர்த்துருக்கோம். பிடிக்காதவர்கள் நீங்கள் அரைச்ச மாவை அப்படியே வந்து வேக வச்சு நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி தாளித்து கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாங்க. சூப்பரான ஒரு டிஃபன். கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.